ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, புதிய ஏற்பாட்டில் எத்தனையோ பெண்கள் நமக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக திகழ்கின்றார்கள். எல்லாரை விட அதிகமாக நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியாவை உற்று பார்க்கின்றோம். லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள யோவான்னா, சுசான்னா, மரிய மதலேனா இவர்களையும் நினைத்து பார்க்கிறோம். பவுலடியாருக்காக தம் உயிரையும் கொடுக்க தயாராயிருந்த பிரிசில்லாவை நினைத்து பார்க்கிறோம். ரோமியருக்கு எழுதிய திருமுகம் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரையுள்ள வசனங்கள். திமோத்தேயுவின் பாட்டி லோயி, தாய் யூனிக்கி இவர்களுடைய நம்பிக்கையை நினைத்து பார்க்கிறோம். இவர்களை தவிர இன்னும் எத்தனையோ பெண்களின் பெயர் புதிய ஏற்பாட்டில் இடம் பெற்றுள்ளது. அவர்களில் முக்கியமான ஒருவர்தான் இன்றைக்கு நாம் விழா கொண்டாடும் தூய மார்த்தா. இவர் பெத்தானியா ஊரை சார்ந்தவர். பெத்தானியா எருசலேமிலிருந்து 2 மைல் தொலைவில் உள்ள ஓர் ஊர். இவருக்கு மரியா என்ற சகோதரியும் லாசர் என்ற சகோதரனும் இருந்ததாக நாம் வாசிக்கின்றோம். யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 5வது வசனம் குறிப்பிடுகிறது, ஆண்டவர் இயேசு இந்த 3 பேர் மீதும் மிகுந்த அன்பு கொண்டிருந்ததாக. இவர்களும் வேறுபட்ட குணங்களை கொண்டிருப்பவர்களாக இருந்தாலும் ஆண்டவரை அன்பு செய்வதில் ஒருமித்திருந்தார்கள். இவர்களுடைய வீட்டிற்கு ஆண்டவர் தன்னுடைய சீடர்களோடு அடிக்கடி சென்றதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அவர்களுடைய விருந்தோம்பலை கண்டு ஆண்டவர் மகிழ்ந்திருக்க வேண்டும். ஒரு சிலர் மார்த்தா ஒரு விதவையாக இருந்திருக்கலாம் என்று சொல்லுகின்றார்கள். ஆனால் அதற்கான ஆதாரம் எதுவும் நற்செய்தியில் இல்லை. ஆனால் மார்த்தா ஆண்டவரை வரவேற்றார். அது மார்த்தாவின் வீடு என்றெல்லாம் சொல்லப்பட்டதிலிருந்து அவர் மூத்த சகோதரியாக இருந்திருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். மார்த்தாவை பற்றி கூறும் நற்செய்தி பகுதிகளை பற்றி சற்று சிந்திப்போம். முதல் பகுதி லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 38 முதல் 42 வரையுள்ள இறைவசனங்கள். இந்த பகுதியில் மார்த்தா இயேசுவை தம் வீட்டில் வரவேற்கின்றார். அவருடைய சகோதரி மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஒருவேளை விருந்தினராக வந்த இயேசுவின் பாதங்களை கழுவ அமர்ந்தவர் ஆண்டவர் பேசத் தொடங்கிய பிறகு அந்த இறைவார்த்தையை கேட்பதிலேயே தன்னுடைய நேரத்தை செலவிட்டார் போல் இருக்கிறது. ஆனால் மார்த்தாவோ பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாயிருந்தார். ஆண்டவர் களைத்து சோர்ந்து வந்திருப்பார். நல்ல உணவு கொடுக்க வேண்டும். அவர் மட்டுமல்ல, அவரோடு அவருடைய சீடர்கள் வேறு எல்லாருக்கும் மிகச் சிறப்பான விருந்து பரிமாற வேண்டும் என்பதற்காக பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாயிருந்தாராம். தன்னுடைய சகோதரி தனக்கு துணைக்கு இருந்தால் ஆண்டவருக்கும் அவருடைய சீடர்களுக்கும் மிக உன்னதமான விருந்து படைக்கலாமே என்று அவர் நினைத்திருந்திருக்க வேண்டும். ஓரிரு முறை சகோதரியை சைகையால் அழைத்திருந்திருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவரின் வார்த்தையை கேட்பதிலேயே கருத்தாயிருந்த மரியாவை கண்டு எரிச்சல் அடைகின்றார். எனவேதான் பிரச்சனை. என்ன செய்கிறார் என்று பாருங்கள். தன் தங்கை மீது மட்டும் குற்றம் சாட்டவில்லை, அந்த தங்கையை காலடியில் அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்க அனுமதித்த ஆண்டவர் மீதும் குற்றம் கண்டுபிடிக்கிறார். உமக்கு அக்கறை இல்லையா என்று கேட்கிறார். என் தங்கை என்னை தனியே விட்டுவிட்டாளே என்கிறார். ஆண்டவரின் கட்டளைக்கு அவர் கீழ்ப்படிய வேண்டும் என்பதை மறுத்து ஆண்டவருக்கே கட்டளை கொடுக்கிறார். எனக்கு உதவி செய்யும்படி என் தங்கைக்கு சொல் என்கின்றார். மார்த்தாவை திருத்த வேண்டியது அந்த நேரத்தில் ஆண்டவருக்கு அவசியமாயிருக்கிறது. பேதுருவிடம் சொன்னது போல, போ பின்னாலே சாத்தானே என்று கடினமான வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லவில்லை. மாறாக மார்த்தா மார்த்தா என்று 2 முறை அன்போடு அழைத்து, நீ பல காரியங்களை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய், ஆனால் தேவையானது ஒன்றே. மரியா நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார், அது அவரிடமிருந்து எடுக்கப்படாது என்கின்றார். பந்தியில் பணிவிடை புரிதல் முக்கியம்தான். ஆனால் அதைவிட முக்கியமானது
ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பது என்பதை உணர்த்துகிறார். நீ விருந்து தயார் செய்கிறாய் என் வயிற்று பசியை தணிப்பதற்காக, ஆனால் உன் தங்கையின் இதய பசியை நான் தணிக்கின்றேன். என்னுடைய வல்லமையுள்ள வார்த்தைகள் அவளுக்கு வாழ்வளிக்கும் என்பதை உணர்த்துகின்றார். பேதுரு தன்னுடைய முதல் திருமுகம் 4ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடுவது போல, முணுமுணுக்காமல் விருந்தோம்பத்தான் ஆண்டவர் நம்பிக்கையாளர் அனைவரையும் அழைக்கின்றார். மார்த்தாவை பற்றி குறிப்பிடுகின்ற அடுத்த பகுதி யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரம். அவருடைய சகோதரர் லாசர் நோயுற்றிருந்தார். ஆண்டவரிடம் சொல்லி அனுப்பினார்கள். ஆனால் தாமதமாகத்தான் ஆண்டவர் வந்தார். அதற்குள் லாசர் இறந்து விட்டிருந்தார். அடக்கமும் ஒடிந்திருந்தது. ஆண்டவர் வந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தா அவரை எதிர்கொண்டு சென்றார். மரியா வீட்டில் இருந்து விட்டார். சுறுசுறுப்பாக இயங்குகின்ற மார்த்தாவை நாம் இங்கே பார்க்கிறோம். மார்த்தா இயேசுவிடம் என்ன கூறுகிறார் என்று பாருங்கள். ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்கிறார். எத்துணை நம்பிக்கை பாருங்கள்! தந்தையாகிய கடவுளுக்கும் ஆண்டவர் இயேசுவுக்கும் உள்ள நெருக்கமான உறவையும், அவரால் செய்ய முடியாதது எதுவுமே இல்லை என்பதை உணர்வதையும் மார்த்தா இங்கே அறிக்கையிடுகின்றார். உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்று சொன்ன இயேசுவிடம் மார்த்தா இறுதி நாள் உயிர்த்தெழுதலின் போது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார். அப்போது இயேசு, உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றும் சாகமாட்டார். இதை நம்புகிறாயா என்கின்ற போதுதான் பேதுருவை போல தன்னுடைய நம்பிக்கையை அச்சமின்றி அறிவிக்கின்றார் மார்த்தா. ஆண்டவரே, நீரே மெசியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் என்கின்றார். கல்லறைக்கு அருகில் ஆண்டவர் இயேசு சென்றபோது கல்லை அகற்றிவிடுங்கள் என்றார். முதலில் மார்த்தா அவரை தடுக்க பார்த்தார். 4 நாள் ஆயிற்று ஆண்டவரே, நாற்றமடிக்குமே என்கின்றார். உடனே ஆண்டவர், நீ நம்பினால் கடவுளின் மாட்சியை காண்பாய் என நான் உன்னிடம் கூறவில்லையா என்று கேட்டார். மார்த்தாவின் நம்பிக்கை தான் கல்லறையை மூடியிருந்த கல் புரட்டப்பட காரணமாயிருந்தது. லாசரை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். ஆக லாசரின் உயிர்ப்புக்கு காரணம் மார்த்தாவின் நம்பிக்கை. நூற்றுவர் தலைவனின் நம்பிக்கையை முன்னிட்டு அவருடைய ஊழியன் குணம் பெற்றாரே, ஜெயரசனுடைய நம்பிக்கையை முன்னிட்டு அவர் மகள் உயிர் பெற்றாரே, கனானேய பெண்ணின் நம்பிக்கையை முன்னிட்டு அவருடைய மகள் உயிர் பெற்றாரே, முடக்குவாதமற்றவரின் நண்பர்களின் நம்பிக்கையை முன்னிட்டு அவர் மீண்டும் எழுந்து நடக்கச் செய்தாரே ஆண்டவர். எனவே மார்த்தாவை போல நாம் எல்லாரும் ஆண்டவரை நம்ப அழைக்கப்படுகிறோம். அதனால் நமக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் எத்தனையோ ஆசீர்வாதங்கள் கிடைக்க நாம் காரணமாக இருப்போம். அடுத்ததாக மார்த்தாவை பற்றி யோவான் நற்செய்தி 12ஆம் அதிகாரத்திலே வாசிக்கின்றோம். இதே நிகழ்ச்சி மத்தேயு நற்செய்தி 26ஆம் அதிகாரத்திலும் மார்க்கு நற்செய்தி 14ஆம் அதிகாரத்திலும் விவரிக்கப்பட்டுள்ளது. இயேசு தொழுநோயாளியான சீமோனின் வீட்டுக்கு விருந்துண்ணச் சென்றார். ஒருவேளை அது அவருடைய பட்டப்பெயராக இருந்திருக்கலாம், அல்லது சில ஆண்டுகளுக்கு முன் அவர் தொழுநோயாளியாக இருந்து ஆண்டவரால் நலம் பெற்றிருந்திருக்கலாம். அவருடைய வீட்டிலே மார்த்தாவும் மரியாவும் இருக்கிறார்கள். மரியா லாமெச்சை என்னும் கலப்பற்ற விலையுயர்ந்த நறுமண தைலம் ஏறக்குறைய 320 கிராம் கொண்டு வந்து இயேசுவின் காலடிகளில் பூசி அதனை தமது கூந்தலால் துடைத்தார். தைலத்தின் நறுமணம் வீடெங்கும் கமழ்ந்தது. அப்போது யூதாஸ் இஸ்காரியோத்து, இந்த தைலத்தை 300 தெனாரியத்துக்கு விற்று அப்பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்திருக்க கூடாதா என்று கேட்டான். ஆண்டவர் இயேசுவோ, மரியாவை தடுக்காதீர்கள், என் அடக்க நாளை முன்னிட்டு அவர் இதை செய்யட்டும். ஏழைகள் உங்களோடு என்றும் இருக்கிறார்கள், நான் உங்களோடு என்றும் இருக்கப் போவதில்லை என்றார். மரியாவுக்கு இவ்வாறு நிகழ்ந்தபோது
ஆண்டவர் அவர் சார்பாக பேசிய போது மார்த்தா என்ன செய்கின்றார் பாருங்கள். 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே வாசிக்கின்றோம். மார்த்தா உணவு பரிமாறி கொண்டிருக்கிறாராம். அதுவும் சீமோனுடைய வீட்டிலே இவரே விருந்தினராக இருக்கலாம். அடுத்தவர் வீட்டில் விருந்தினராக இருக்கின்ற போது தான் உண்டு மகிழ வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லாமல் ஆண்டவருக்கும் அவருடைய சீடர்களுக்கும் தாராளமாக பணிவிடை செய்கின்ற மார்த்தா நம் எல்லாருக்கும் ஒரு சிறந்த பாடம். உண்மையாகவே நம்பிக்கைக்கு அவர் மாதிரி. மனமகிழ்வோடு பணிவிடை புரிவதற்கு அவர் ஒரு மாதிரி. மார்த்தாவின் விழாவை கொண்டாடுகின்ற இன்று நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அந்த நிகழ்ச்சியை வைத்து மட்டும் மார்த்தாவை நாம் தவறாக மதிப்பிடக்கூடாது. ஆண்டவர் அவரை ஒரு முறை திருத்தினார். அந்த திருத்தத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரை புரிந்து கொண்டார். அவருக்கு பணிவிடை புரிந்தார். அந்த ஒரு நிகழ்ச்சியை மட்டும் வைத்து பரபரப்பான மார்த்தா, கவலைப்பட்டு கலங்குகின்ற மார்த்தா, கோபப்படுகின்ற மார்த்தா என்றெல்லாம் நாம் கூறவே கூடாது. பேதுரு கூட ஆண்டவரை மும்முறை மறுதலித்தாரே. மார்க்கு நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 66 முதல் 72 வரையுள்ள வசனங்கள். பவுல் பேதுருவை கடிந்து கொண்டாரே. கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வரையுள்ள வசனங்கள். பேதுருவனுடைய வெளிவேடம் அவருக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னாரே. ஏன் பர்னபா கூட அதில் ஒத்துழைத்தாராமே. மார்க்கு கூட பவுலை விட்டு பாதி வழியிலே ஓடிப்போய் விட்டாராமே. திருத்தூதர் பணிகள் 13ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் அவருக்கு மீண்டும் வாய்ப்பு அளிக்க வேண்டுமென்று பர்னபா வலியுறுத்துவதை பார்க்கின்றோமே. 15ஆம் அதிகாரம் 36 முதல் 41 வரையுள்ள வசனங்களிலே. பிரியமானவர்களே, பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டுமென்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 12வது வசனம். நாம் எங்கோ எப்போதோ ஒரு முறை தவறு செய்வதை வைத்து நாம் செய்வதெல்லாம் தவறு என்று யாராவது நம்மை சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும்? அப்படி நாம் மார்த்தாவை அந்த நிகழ்ச்சியை மட்டும் வைத்து குறை சொல்வதில் அர்த்தமே இல்லை. அன்றைக்கு கூட மார்த்தா பரபரப்பானது ஆண்டவர் மீது கொண்டிருந்த அளவில்லாத அக்கறையினால்தான் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆண்டவர் மார்த்தாவையும் அவருடைய சகோதரியையும் சகோதரனையும் அன்பு செய்தார். ஆண்டவர் மார்த்தாவின் நம்பிக்கையை பார்த்து அவருடைய சகோதரனை மீண்டும் உயிர்ப்பித்து கொடுத்தார். மார்த்தா தொடர்ந்து மௌனமாக ஆண்டவருக்கு பணிவிடை செய்து கொண்டே இருக்கிறார். உண்மையாகவே ஆண்டவருக்கு பிரியமானவராக மார்த்தா தொடர்ந்து செயல்பட்டார். மார்த்தா மரியாவாக முடியாது, மரியா மார்த்தாவாக முடியாது. நாம் எல்லாரும் ஒரே மாதிரியாக இருக்க முடியாது. எது முக்கியம்? ஆண்டவரை அன்பு செய்ய வேண்டியது, அவருக்கு பிரமாணிக்கமாயிருக்க வேண்டியது, அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டியது, அவருக்கு பணிவிடை புரிய வேண்டியது. அதைத்தான் மார்த்தா செய்தார். பவுலடியார் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலே குறிப்பிடுகிறார். 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். உங்களுள் எவரும் தம்மை குறித்து மட்டுமேறி மதிப்பு கொள்ளலாகாது. அவருக்கு கடவுள் வரையறுத்து கொடுத்த நம்பிக்கையின் அளவுக்கேற்ப ஒவ்வொருவரும் தம்மை மதித்து கொள்ளட்டும். ஒரே உடலில் நமக்கு உறுப்புகள் பல உள, அந்த உறுப்புகள் எல்லாம் ஒரே செயலை செய்வதில்லை. அதுபோலவே நாம் பலராயிருந்தாலும் கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதால் ஒரே உடலாயிருக்கிறோம், ஒருவருக்கொருவர் உடனுறுப்புகளாயிருக்கிறோம். நமக்கு அளிக்கப்பட்ட அருளுக்கேற்ப வெவ்வேறு அருட்கொடைகளை பெற்றுள்ளோம். மரியாவுக்கு ஆண்டவர் அளித்த அருட்கொடை பாதத்தடியில் அமர்ந்து மௌனமாக அன்பை எண்பிப்பது, இறை வார்த்தையை கேட்பது. சகோதரன் இறந்தபோது கூட ஆண்டவரின் பாதத்தடியில் விழுந்து அழுவது. ஆண்டவர் சீமோனின் வீட்டுக்கு வந்தபோது பாதத்தடியில் அமர்ந்து நறுமண தைலம் பூசி அன்பை வெளிப்படுத்துவது, அது ஒரு விதமான அருட்கொடை. மார்த்தா ஆண்டவரை சென்று வீட்டிற்குள் வரவேற்பது, அவருக்காக உணவு தயாரிப்பது, பரிமாறுவது, நம்பிக்கையை அறிக்கையிடுவது, தலைமை பொறுப்போடு செயல்படுவது, அது அவர் பெற்றிருந்த அருட்கொடை. நாம் ஒவ்வொருவரும் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருட்கொடைகளை வைத்து அவரை தொடர்ந்து அன்பு செய்வோம். அவருக்கு மனமுவந்து பணிபுரிவோம்.
அவரில் நம்பிக்கையை அறிக்கையிட்டு மற்றவர்களையும் அவரில் நம்பிக்கை கொள்ள அழைப்போம். நாம் கொண்டாடுகின்ற இந்த மார்த்தா சமைக்கின்றவர்கள் அத்தனை பேரின் சிறப்பான பாதுகாவலராக இருக்கின்றார். அவர்கள் அனைவரையும் தூய மார்த்தாவின் பரிந்து பேசுதல் வழியாக இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் மன்றாடுவோம். ஆமென்.